Question number 2, exercise 14.3 in statistics. If the median of the distribution given below is 28.5, then find the values of x and y. So median of the class வந்து கொடுத்துட்டாங்க, median of the distribution கொடுத்துருக்காங்க 28.5. So 28.5 னா உங்களுக்கு தெரியும் அந்த வேல்யூ வந்துட்டு எந்த கிளாஸ் இன்டர்வல்ஸில் இருக்குன்னா 20 to 30 குள்ள தான் இருக்கும் 28.5. ஸோ மீடியன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே எக்ஸ் அண்ட் ஒயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோட டோட்டல் நமக்கு கொடுத்துட்டாங்க என் தட் இஸ் சம் ஆஃப் எஃப்ஐ கொடுத்துருக்காங்க 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மீடியனோட ஃபார்முலா நமக்கு தெரியும். அதை வச்சுட்டு நம்ம வந்து கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து மீடியன் கிடைக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃப்ரீக்வன்சி வேல்யூஸில் தான் நம்ம ஆட் பண்ணிட்டு வருவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து 5. ஸோ ஃபஸ்ட் ஃப்ரீக்வன்சி 5 இருக்குது, அதுதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 5. தென் 5, தென் ஃப்ரீக்வன்சி கூட நீங்கள் ஆட் பண்ணணும், தட் இஸ் 5 + x. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி ஆட் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இங்கே இருக்க ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி அதுதான் வந்து 5 + x வந்தது. தென் 5 + x கூட நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 20. ஸோ 5 + x + 20 தட் இஸ் ஈக்குவல் டு 5 + 20 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 25 தென் ப்ளஸ் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ எப்படி ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் வந்து 25 + x. ஸோ நீங்கள் அதை வந்து 15 கூட நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து 25 + x, அதை கூட நீங்கள் வந்து 15 ஆட் பண்ணிங்கன்னா 25 + 15 40 தென் ப்ளஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த 40 + x கூட நீங்கள் வந்து y ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோமோ 40 + x நமக்கு கிடைச்சது இந்த ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்டோட நீங்கள் நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி கூட நீங்கள் ஆட் பண்ணணும் y கூட. ஸோ 40 + x + y அதான் ரிசல்ட் இதோடது. தென் நமக்கு கிடைச்சிருக்க இந்த ரிசல்ட்டோட நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி நீங்கள் ஆட் பண்ணணும் 40 + x + y + 5. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் 40 + x + y கூட நீங்கள் 5 ஆட் பண்ணணும். ஸோ 40 + x + y + 5. 40 + 5 வந்து 45 + x + y. ஸோ 45 + x + y is equal to 60. ஸோ உங்களுக்கு இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கொடுத்துருந்தா இங்கே ஃபைனல் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இங்கே வந்து 60 தான் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து 45 + x + y is equal to 16 நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். நமக்கு கொஸ்டினில் வந்து மீடியன் கிளாஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 28.5 கொடுத்துருந்தாங்க. ஸோ 28.5 வந்து லைஸ் பிட்வீன் 20 and 30 குள்ள நடுவில் தான் வந்து 28.5 இருக்குது. ஸோ இங்கே மீடியன் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 to 30. ஸோ மீடியன் கிளாஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 20 to 30 சொல்லிட்டு. ஸோ இது வந்து லோவர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட். ஸோ நமக்கு மீடியனில் ஃபார்முலாவில் ஃபஸ்ட் வந்து எல்லுன்னு இருக்கும். ஸோ எல்லுன்றது லோவர் லிமிட். ஸோ லோவர் லிமிட் எல் வந்து 20. தென் இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸோட கரெஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 20. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 20. நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும், எஃப் வந்து 20ன்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மீடியன் கிளாஸ் எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதோட கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா 20 to 30 பிகாஸ் 28.5 வந்து இதில் தான் இந்த 20 to 30க்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ இதோட லோவர் லிமிட் பார்த்தீங்கன்னா 20, எல் வந்து 20, அதோட கரெஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் வந்து 20. ஸோ நம்ம டேபிள்லேருந்து எல்லா வேல்யூஸுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபார்முலா இன்னும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மீடியனோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், எல் + n/2 - cf / f × h. ஸோ நம்ம எல் வந்து 20 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, எஃப் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 20 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நீங்கள் கிளாஸ் இன்டர்வல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா 10. ஸோ இங்கே கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வல்ஸோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 தான் வரும். 10 to 20 தென் 30 - 20 நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 தான் வரும். 40 - 30 10 தான். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் தான் இருக்கும். ஸோ அதனால் ஹெச் வந்து 10. ஸோ உங்களோட நியூமரேட்டரில் வந்துட்டு n/2 - cfன்னு இருக்கும். ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நீங்கள் வந்து மீடியன் கிளாஸ் இன்டர்வல் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அதோட ப்ரிசீடிங் கிளாஸ் இன்டர்வல் பாருங்கள், அதோட கரெஸ்பாண்டிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் cf. ஸோ cf வந்து ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறது என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்கன்னா 5 + x தான் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ மீடியன் கிளாஸ் எங்கே இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதோட ப்ரிசீடிங் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பாருங்கள், அதோட கரெஸ்பாண்டிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் வந்துட்டு cf வந்து 5 + x. ஸோ நம்ம டேபிள்லேருந்து எல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், லோவர் லிமிட் 20 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கிளாஸ் இன்டர்வல் சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல்ஸ் தான் வந்துட்டு
class size தான் வந்து h, that is 10 ன்னு find out பண்ணோம். Then frequency corresponding class intervalோட corresponding frequency வந்துட்டு f வந்து 20 ன்னு find out பண்ணோம். Then cumulative frequencyன்றது உங்களோட class intervalோட preceding class intervalஸோட corresponding cumulative frequency தான் cf, that is 5 plus x. இதுதான் நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. n is equal to 60, n by 2 னா 60 divided by 2 is equal to 30. ஸோ நம்ம இப்போ வந்து x and y வந்து find out பண்ண போகிறோம் using median formula. ஸோ நம்ம cumulative frequency என்ன சொல்லியிருந்தோம், 45 plus x plus y is equal to 16 find out பண்ணியிருந்தோம். ஸோ which implies x plus y is equal to 60. 45 இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 60 minus 45. ஸோ x plus y is equal to 60 minus 45 வந்து 15. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம cumulative frequency from the chart வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 45 plus x plus y is equal to 60. ஸோ x plus y is equal to 15. ஸோ நமக்கு n is equal to 60 ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ n by 2 is equal to 60 divided by 2 is equal to 30. தென் மீடியன் கிளாஸ் வந்துட்டு நம்ம 20 to 13 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். பிகாஸ் மீடியன் வந்து 28.5 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் உங்களுக்கு 28.5 இருக்குது. ஸோ இதோட லோவர் லிமிட் தான் வந்து எல், அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் 20, கிளாஸ் சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் 10ன்னு சொல்லிட்டு. தென் மீடியன் கிளாஸ் நமக்கு பர்சன்ட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம். இந்த கிளாஸ் இன்டர்வலோட ப்ரிசீடிங் ஒன்னோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் வந்து cf, that is 5 plus x. Then median formula தெரியும், L plus n by 2 minus cf divided by f into h. ஸோ all the values நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மீடியன் வந்து 28.5% ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. L வந்து லோவர் லிமிட் ப்ளஸ் n by 2 வந்து 13 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். மைனஸ் இங்கே வந்து நெகட்டிவ் வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க. பிகாஸ் நீங்கள் உள்ளே இருக்க வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 5 plus x மைனஸ் ஆஃப் 5 plus x டிவைட் பை f வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 20, நம்ம கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம். இன்டூ h வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் 10 பார்த்தோம். தென் 28.5 is equal to 20 plus 30 minus into plus minus 5. So minus into plus minus, so 5, then minus into plus minus, unlike signs வரும்போது பார்த்து பண்ணுங்க. minus into plus minus, then x divide by, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ 2. then 28.5 is equal to 20 plus 30 minus 5 வந்து 25 minus x divide by 2. ஸோ இங்கே divide by 2 இதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து LCM எடுக்க போகிறோம். ஸோ 20 into 2 ஆகிடும், divide by காமனாக 2 கொண்டு வரதுக்காக. ஸோ 28.5 is equal to LCM எடுத்திருக்கோம். 20 into 2 plus 25 minus x divide by 2. then இதை cross multiply பண்ணியிருக்கோம். 28.5 into 2 is equal to இந்த values. So 20 into 2, 40 plus 25 minus x. So 28.5 into 2 வந்து 57, that is equal to 40 plus 25 minus x. So 57 is equal to 40 plus 25 பண்ணியிருக்கோம். இது ரெண்டே ஆட் பண்ணியிருக்கோம் 65 minus x. So x is equal to, x இந்த சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா 57 இந்த சைடு மூவ் பண்ணிங்கன்னா 65 minus 57 is equal to 8. Sorry, is equal to 8. ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 8 வரும். So x is equal to 8. ஸோ நம்ம வந்து எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 எக்ஸ் வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் உங்களுக்கு கிடச்சிடும். பிகாஸ் நம்ம கொஸ்டினில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறது வந்து மீடியன் கேட்கல, பிகாஸ் மீடியன் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஃப்ரீக்வன்சியில் மிஸ்ஸிங்காக இருந்தது, அதுதான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ மீடியன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய் கிடைக்கும். ஸோ x plus y is equal to 15, எக்ஸோட வேல்யூ 8 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y is equal to 7. ஸோ எக்ஸும் ஒய்யும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்ச ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் நீங்கள் இந்த ஈக்குவேஷனே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ 8 நீங்கள் போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 7 போட்டிங்கன்னா 8 plus 7 வந்து 15. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈக்குவேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஈஸி மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூஸ் விச் யூ ஃபவுண்ட். ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து இது கரெக்டானு உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் இதை எடுத்து மறுபடியும் உங்கள் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 15 வரும். உங்களுக்கு 8 plus 7 is equal to 15 வரும். ஸோ நீங்கள் பண்ணது கரெக்டாக. ஆர்எல்ஸ் உங்கள் ஃப்ரீக்வன்சி டேபிள்லேயே வந்து எக்ஸ் ஒய் வந்து மிஸ்ஸிங்காக இருந்தது, அங்கே நீங்கள் எடுத்து 8 and 7 சப்ஸ்டியூட் பண்ணி அந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணி பாருங்கள், அப்பயும் உங்களுக்கு 60 வரணும். If you like this video, please subscribe this channel. Thank you for watching this video. உங்களுக்கு ஏதாவது queries இருந்தானா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுக்கணுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கொஸ்டின் நாங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குறோம்.